எத்தனையோ மனக்கவலையோடு மாடி என்று மனவனம் புறப்பட்டு வந்தோம். வந்த வழியிலே பச்சை நிறத்தோடு அழகான அன்னப்பறவை என்னையே ஊந்து ஊந்து வந்ததுக்கு என்ன பார்க்கதானே வந்த என்ன பார்க்கதானே வந்த என்ன பார்க்கத்தானே வந்த என்ன பார்க்கதானே வந்த என்ன பார்க்கத்தானே வந்த ஆயில என்ன பார்க்கதானே வந்த என்ன பார்க்கத்தானே வந்த இந்த அன்னப்பறவை பிடித்த அதிசாயி வரை விளையாடுவோமானா மனசுல சஞ்சலமெல்லாம் நீங்கி போயிரும்ல. ஐயோ எங்க பூக்குலையா குட்டி முடிச்சு மூக்கு எங்க கஷ்ட மூக்கு பார்த்து கொத்துடுங்க. அம்மா ஒரு வாயில்லாத ஜீவன் அரசால வேந்தனை பார்த்து ஆவலோடு ஓடி வருவதும் நான் தொகையில் பண்ணா தானா ஓடுவதும் இது ஏதோ மனக்கவலையோடு இதுவும் தான் வந்திருக்குமோ. முன்னா இது பொம்பளை பச்சியா ஆம்பளை பச்சியா அப்புறம் வந்த வரல நீ தானே ஏதாவது கஷ்டமோ ஓடி ஓடி ஓடா நடராஜம் அண்ணா என்ன யாரும் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். என்ன பார்க்கதானே வந்தீங்க?
என்னடா அது மாடா மாடா இதெல்லாம் வாயில சொல்றா சித்ரவல் பண்ண கூடாதா மாடா இது கொடுத்தா போச்சு இது கொடுத்தா போச்சு தனி கொடுத்தா ஊத்துறாங்களா அகிலகம் எல்லாம் சிறகடித்து பறக்க வேண்டிய நீ ஒருவேளை உணவுக்காக உலகம் எல்லாம் பறக்க வேண்டிய நீ சிங்கார நல்லவனத்திலே மனவன சோழிலே மகிழ்ந்து உரையாட வந்த நடராஜ மன்னனை சந்திக்க வந்திருக்காயே பிரம்மலோகத்துல இருந்து வரேன் பிரம்மலோகத்துல வாழக்கூடிய அண்ணன் நானு பெருமாளுடைய சபையில் இருந்தா பெருமாளுடைய சபையில் பெருமாளுடைய சபையிலே இருந்து வந்த அண்ணம்மா தேவலோகத்துடைய பறவைதானே மக்களிடையே உலகால 56 தேச அரசர்களில் சக்கரவர்த்தி என்ற பேர் புல வைத்த என்னை மண்ணுலக மக்கள் எல்லாம் என்ன வழிபடும் தெய்வமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. மண்ணுலக தேவலாயனுடைய நீதியை பற்றி நலமண்ணா வானிலோகத்துல உள்ள தேவர் எல்லாம் உலோகத்துல பிறந்த நலமண்ணா நாட்டம் தேவர்கள் கூட அரசாவதில்லை அப்படின்னு நீதி நேர்மை பத்தி ஓட்டு புகழ்ந்து பேசுறாங்க. அவருடைய படைப்பால் பிறந்தவங்க தானே நாம நம்மளை பற்றி அவங்க அறியாம இருப்பாங்களா? இருந்தாலும் நாடாளும் அரசன் நீ இந்த மலர்வனத்துக்கு எதற்காக வந்த? விதர்ப்ப தேசத்தை ஆண்டு வரக்கூடிய பீமராஜனுக்கும் கோகிலா தேவிக்கும் மகளாக பிறந்த தமேந்திரி பெண்ணானவள் உனக்கேற்ற மனைவி. இடதேச ஆட்சி புரிந்து எங்க அப்பா பீமராஜன் இதர்பதேச ஆட்சி புரிந்து வரக்கூடிய மன்னே பீம மகாராஜன் ஒரே பேர் பொருத்தமா தானே இருக்கு. அந்த அம்மா பேர் என்ன சொன்னீங்க? தமேந்திரி. அவங்க என்ன செய்யறாங்க இப்பொழுது திருமணமே வேண்டான்னு சொல்லி கன்னியா மடம் கட்டி அந்த அம்மா கவரி பூஜை செஞ்சுட்டு வராங்க. கன்னியா மடம் கட்டி கவரி பூஜை செய்கிறாள் ஒரு கற்புக்கரசி. நீதி வாய்ந்த மணவாளர்கள் வருவாளே என்று அப்படியோ இல்ல கல்யாணமே வேண்டாம். நீ எப்படி நினைச்ச மனசுல அது போல அந்த மங்கைக்கும் ஒரு மனைநீதி தவறாத அரசனை தான் திருமணம் செஞ்சிக்கணும். சக்கரவர்த்தி என்ற பேரும் புகழோடு வாழக்கூடிய அரசனை தான் திருமணம் செய்வேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு கௌரி மாதாவை பூஜித்து வரால் அந்த அம்மா. உண்மையிலே எனக்கு உதவி செய்ய வேண்டியது உண்மையாக இருந்தா என்னையே சந்திக்க வந்தது உண்மையாக இருந்தா எனக்காக உன்னால ஒரு உதவி செய்ய முடியுமா? சொல்லுங்கள், நான் என்ன செய்ய? உண்மையே உதவி செய்ய வந்தது உண்மையாக இருந்தால் கன்னியா மடத்திலே கவரி பூஜை செய்யக்கூடிய மங்கையை என்னை சந்தித்து போல அவளையும் போய் சந்தித்து இந்த நலமகாராஜனை நீ மனமுறை உனக்கு சம்மதமா என்று அவருடைய மனமலை உன்னால் அறிந்து வர முடியுமா? போய் வருகிறேன், உனக்காக தூதாக போய் வருகிறேன். கொண்டு வந்தால்
தந்தை கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தான் சீர்காப்பான் தங்கை செய்த நன்றி மறவான் சிநேகிதன் சொல்லுவாங்க. உண்மையிலே சினங்கொண்டு என்னோட என்ன பழக வந்திருக்கீங்க. உங்களை சிநேகிதனால நான் நினைச்சுக்கிறேன். இந்த உதவியை மட்டும் நீ செய்வாயானா என் உயிரிழந்த ஒருபோதும் மறக்க மாட்டேன். போய் வருகிறேன். கன்னிமடம் போக வேண்டிய நீங்க வர வரைக்கும் இந்த காட்டுக்குள்ளதான் இருப்போம். இங்கேயே காத்துரு, போய் வருகிறேன் தூதாக. ஒரு மனநீதி தவறாத மன்னனா இருக்கணும். அவரு பேரு புகழப்பட்டதா இருக்கணும். அப்படிப்பட்ட கணவர் தான் தேர்ந்தெடுத்து திருமணம் செய்யலாம் சொல்லி நான் திருமணமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி மனநிலையா இருக்கணும் சுவாமி. ஆனா நீ திருமணம் செஞ்சு வாழ்வதா இருந்தா ஒரு நீதிமானை திருமணம் செஞ்சுக்கணும். அப்படி இல்லாவிட்டால் அப்படி ஒரு கால் கணவர் கிடைக்காவிட்டால் என்ன செய்வார்? இப்படியா கன்னியாகவே இருக்கணும் சுவாமி. காலம் முழுவதும் திருமணமே இல்லாம வாழ்ந்து விடுவாயா? கண்டிப்பாதான் இருந்துருவேன். அம்மா, உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு தகுந்த பதில சொல்லியா நீ? கேளுங்க பார்க்கலாம். திருமணம் செஞ்சா 6 நாள், திருமணம் செய்தால் 6 நாள், வயதுக்கு வந்து 5 நாள், வயதுக்கு வந்து 5 நாள். ஆமா, குழந்தை பிறந்தா 6 நாள், திருமணம் செஞ்சா 10 நாள். இதுக்கு என்ன அர்த்தம்? சுவாமி எப்படி 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 வயதுக்கு வந்தா 5 நாள், திருமணம் செஞ்சா 10 நாள், 10 நாள், குழந்தை பிறந்தா 6 நாள். தெரியாதா? மொத்தம் 21 நாள். அவரை விளக்கமா சொல்லிருக்கிறேன் சுவாமி. இந்த ஜென்மத்துல நீ கேட்ட மனவாளம் கிடைக்க மாட்டார். என்ன சுவாமி சொல்றீங்க? எப்படி நீ போ பாட்டி, நீ போ போடாது. அஞ்சகடர் வேற வச்சுட்டு போறேன் சுவாமி. அப்ப என்ன நீங்க சொன்ன வார்த்தைக்கு என்னன்னு அர்த்தம் தெரிய மாட்டேங்குது. வயதுக்கு வந்து 5 நாள் என்ன 5 நாள் கிடையாது. ஒரு குழந்தை பிறந்து இது போல திருவயதா இருக்கும் பொழுது எதிர்த்து போனாலும் மனதில கவலை இருக்காது, பயமும் இருக்காது. ஆனா ஒரு பெண்ணானவர் பருவம் அடைந்து வயதுக்கு வந்துட்டா எதிர்த்து போறதுக்கும் மனதில அச்சம் கொண்டார். அதுலதான் 5 நாள் என்று சொன்னேன். திருமணம் செஞ்சா 10 நாள் என்றா 10 நாள் கிடையாது. அவன் மனதுக்கு ஏத்த கணவனை கைப்பற்றினார். மனதுக்கு ஏற்ற கணவனை மணவாளனை கைப்பற்றினார். 10 நாள். குழந்தை பிறந்தா 6 நாள் என்றால் ஆசையோடு மனதார நினைச்ச கணவரை திருமணம் செஞ்சு குழந்தையை பெற்றெடுத்து மனம் மாறினார். ஆமா, நீ மனதில் நினைச்சது போல உனக்கேற்ற மணமகனை நான் பார்த்து வந்திருக்கிறேன். ஆமா, அவர் எங்க இருக்கிறாரு? எப்படிப்பட்டவரு? நெடுது நேரத்தை ஆண்டு வரக்கூடிய நலமன்னனே உனக்கேற்ற கணவன். சுவாமி அப்படி நலமன்னா நீதிக்காரா